அஸ்ஸலாமு அலைக்கும் தோழிகளே. இப்போ தாளிச்ச அவல் ரவை உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அவல் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. அப்புறம் 1 கப்பு ரவை போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு தயிர் இருக்குது பாருங்கள், கெட்டியான தயிர், அதுவும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய பேருக்கு ரவை சாப்பிட்டாலே ஓடி போயிடுவாங்க உப்புமா செஞ்சாலே. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு மூடி போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி தழை இருக்குது பாருங்கள், தூவி விட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வடிவம் வேணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பாக எடுத்திருக்கேன், தட்டையை எடுத்திருக்கேன். அது வந்து இட்லி குண்டால வச்சு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயை எடுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் நல்லா போட்டு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் இருக்குது பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா பொரியட்டும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா வெள்ளை எள்ளு பாருங்கள், அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறோன்னா சிவப்பாக ஆகும்போது கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா 2 போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் அது வந்து நான் வீட்டிலே அரைச்சிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு இருக்காது, லைட்டாக உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சது என்ன பண்ணோன்னா அந்த மசாலாவோட போட்டு நல்லா வந்து ஒரு பெரட்டு விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக அந்த மசாலாவோட சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் டின்னராக சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம், டிஃபன் பாக்ஸும் கொடுத்து அனுப்பலாம். ஏன்னா ஹெல்த்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க தோழிகளே. அதுக்கப்புறம் என்ன நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து தக்காளி சாஸ் வச்சு சாப்பிடுங்க தோழிகளே. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு கொடுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தோழிகளே. அஸ்ஸலாமு அலைக்கும்.